ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருமே ஜூன் ஜூலைலலாம் ஊருக்கு வந்தாங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் ஊருக்கு வருவாங்க. நம்ம ஊரில் வந்து மிஸ் பண்ண முடியாத ஒரு வகையான பழம் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம். நம்ம தோட்டத்துலேயும் பலாப்பழம் இருக்குது. ஆனால் இதை வெட்டுறதுக்கு இந்த வாட்டி எங்கள் அப்பா இல்லை. வருஷம் நல்லா வந்து மூக்கு பிடிக்க தின்றது, சக்கை வெட்டுறதா இருக்கட்டும், மாங்காய் வெட்டுறதா இருக்கட்டும், அப்பா. எல்லாருமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அப்பா அம்மா இருக்கிறது வரைக்கும் தான் எல்லா சொந்த பந்தமும். சரி, ஓகே. அப்பா வரதுக்கு முன்னாடியே சக்கையெல்லாம் பறித்து ரெடியாக வெட்டி சோளை பறித்து ரெடியாக வச்சுருப்பாங்க. இந்த வாட்டி அப்பா இல்லாததுனால நான் தான் சக்கை வெட்ட போகிறேன். எப்படி வெட்ட போகிறேன்னு மட்டும் பாருங்கள், சரியா? கமான். வெக்கேஷன் வரும்போது இந்த வேலையெல்லாம் பார்த்து தரது எங்கள் அப்பா. ஃபஸ்ட் டைம் எங்கள் அப்பா இங்கே இல்லை. இதெல்லாம் எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பழக்கமான இடம். இங்கே ஊரை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நிறைய இடங்கள் இருக்கும். நம்ம டிஸ்ட்ரிக்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு கிச்சன் இருக்கும், வெளியில் ஒரு கிச்சன் இருக்கும். இது வெளியில் உள்ளது தான். ஸோ இது வந்து ரொம்ப காம்பேக்டாக, அதாவது எல்லாருமே வச்சுருப்பாங்க. உள்ளே ஒன்று இருந்தாலும் அம்மி, உரல் அதெல்லாம் போட்டு வச்சுருக்கிற இடம் தான் இந்த வெளி. இது சாதாரணமாக விறகு அடுப்பெல்லாம் இருக்கும். இங்கே எல்லாமே இருக்கும். வீட்டுக்குள்ளே கேஸ் இருந்தாலும் இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தாலும் ஒரு வயசுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா தாத்தா பாட்டியாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த மாதிரி இடங்களில் பழகிறது, சோறு வைக்கிறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும். இங்கே வந்து நமக்கு வறுக்க சக்கை தான் ஜாஸ்தி நம்ம தோப்பில் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி இதில் கை போடும்போது பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் எண்ணெய் நல்லா போட்டுக்கணும். நல்லா கையில் இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா இந்த இதில் தொடும்போது நமக்கு வந்து ஒட்டவே ஒட்டாது, கை வந்து நீட்டாக இருக்கும். ஸோ நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து இந்த சென்டரில் இருக்கு இல்லையா, இந்த ரூட்டை வந்து அழகாக வெட்டி எடுத்துடும். ஸோ இது நம்ம வீட்டில் உள்ளது. நமக்கு வந்து பலாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் மாங்காவாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம வந்து காசு கொடுத்து வெளியில் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. வருஷம் நமக்கு தேவையான சக்கை, அதாவது நம்ம சக்கைன்னு சொல்கிறோம், பலாப்பழம் வந்து நமக்கு வீட்டிலே கிடைக்கும். எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இது உங்களுக்கு சக்கையில் 2 வகை உண்டு, 3 இருக்குது. வறுக்க சக்கை, கூழஞ்சக்கை, அப்புறம் செம்பருத்தி சக்கைன்னு சொல்லுவாங்க. செம்பருத்தி சக்கை வந்து இன்னும் சரியாக விலை இல்லை, ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும். இது வறுக்க சக்கை, நல்லா அப்படி சோளையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி நறுக்குன்னு இருக்கும். கூழஞ்சக்கை வந்து கொஞ்சம் குளக்குலன்ட்டு பழுத்த இதில் இருக்கும். பலாப்பழம் பிடிச்சவங்களுக்கு தான் இதோட அருமை தெரியும். ஓகே, நம்ம சக்கை சோளையெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஆக்சுவலாக சக்கை வந்து கொஞ்சம் காயாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம வந்து சிப்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சம் இனிப்பாக வேணும்னா சிலர் கொஞ்சம் பழுக்கும்போது போட்டுருவாங்க. ஸோ கூட்டு பண்ணிக்கலாம், காயாக இருக்கும்போது கூட்டு பண்ணலாம். நல்லா பழுத்த சக்கை சோளையை வச்சு பார்த்திங்கன்னா அல்வா பண்ணிக்கலாம், பாயாசம் பண்ணிக்கலாம், சக்கை புட்டு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த சக்கையில் என்ன பண்ணி சாப்பிட்ருக்கீங்க, இது வரைக்கும் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். See you guys.